ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐகே அகாடமி. சில வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசி எக்ஸாம்க்கு நெருங்கக்கூடிய நாட்கள் தட்டி தூக்க வேண்டியது அவசியம். ஓகேவா? அதாவது இப்ப கிடைச்சிருக்க டைம் இருக்கு பாத்தீங்கன்னா, ஸோ எக்ஸாம் வருமா என்னன்னே தெரியல, அறிவிப்பு எப்போ வரும்னே தெரியல அப்படின்ற மாதிரி போயிட்டு சுச்சுவேஷனை கரெக்டா யூஸ் பண்றவங்க தான் எக்ஸாம் கிளியர் பண்ணுவீங்க. சரிங்களா? ஏன்னா பிசிக்கான அகைன் சொல்றோம், லாஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் முடிஞ்சிருச்சு, இப்போ நியூ ரெக்ரூட்மெண்ட் வரப்போகுது. அப்படிங்கிறப்ப எஸ்ஐஆர் பிசியா அப்படிங்கிற ஒரு இதுல திடீர்னு பிசி முன்னாடி கொடுக்க வாய்ப்பு இருக்கு. கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீ எக்ஸாம் ரெடி ஆகணும். அகைன் சொல்றேன், ஒரு பிப்ரவரி மாசத்துலயாவது பிசிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா மார்ச் ஏப்ரல் மேல கண்டிப்பா எக்ஸாம் இருக்கும். ஸோ அதுக்கு தயவு செய்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே, உங்களை ப்ரிப்பேர் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பிசிக்கு நம்ம ஃப்ரீ டெஸ்ட் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேவா? இப்போ இந்த வீடியோல ஃப்ரீ டெஸ்ட்கான எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போறோம். குறிப்பா சைக்காலஜி, உளவியல் பார்ட். ஓகேவா? நம்ம எல்லாமே ஃபுல் டெஸ்ட்டா வச்சுட்டு இருக்கோம். அப்ப இதுல சைக்காலஜில ஒரு 20 கேள்வி இருக்கு. ஓகேவா? அதுக்கான ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன் நான் சொல்லித்தரேன். கொஞ்சம் அந்த வீடியோ கடைசி பாருங்க. ஓகே, பிசி கிளியர் பண்ண நினைச்சீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அல்லது ஷேர் பண்ணுங்க. வீடியோ போயிடலாம். ரைட், ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 52 சீட்டுகள் கொண்ட ஒரு கட்டிலிருந்து ஒரு சீட்டு சமவாய்ப்பு முறையில் எடுக்கப்படுது. அப்ப அது ராணியா இருக்க, ராணி சீட்டா இருக்க நிகழ்த்தவரணி இருக்கிறாங்க. சால்வ் பண்ணிடலாம். மொத்தமா சீட்டு கட்டல, மொத்தமா 52 கார்டு இருக்கும். அவங்களே கொடுத்துறாங்க. 52 கீழே போட்டுருங்க. ராணி எத்தனை இருக்கும்? 4 இருக்கும். ராணி 4 இருக்கும், ராஜா 4 இருக்கும், ஜாக்கும் 4 தான் இருக்கும். ஏன்னா 4 இருக்கும் நம்மள்கிட்ட. பிளாக் ரெட் இருக்கும். பிளாக்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபிளவர் ஸ்பேடும் இருக்கும். ரெட்ல டைமண்டும் ஹார்ட்டும் இருக்கும். அப்ப 4 டிஃப்ரெண்ட் கார்ட்ஸ் இருக்கிறப்ப நமக்கு 4 ராணி 4 குயின் இருக்கும். அப்ப ராணியா இருக்கிறதா கேட்கறாங்க. அப்ப கீழே 52 போட்டு மேல 4 போட்டுருங்க. ஏன்னா நிகழ்த்தகவன் கேட்டாலே கீழே டோட்டல் மேல நமக்கு தேவைப்படுறது. ராணின்றப்ப மேல ராணி வச்சிடணும். அவ்வளவுதான். இதை கேன்சல் பண்ண ஆன்சர் ஒரு நாள் 4. இது 4 அடிச்சீங்கன்னா ஒரு நாள் 4, 5 4 போனா கேரி 1. ஸோ 12, 3 4 தான் 12. அப்ப ஆன்சர் 1/13. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1/13. ஈஸியான கொஸ்டின் தான் அடிச்சிருப்பீங்க. ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. ராஜா ஒரு வேலையை 15 நாள் முடிக்கக்கூடியவர். பாபு ராஜாவை விட 50% தலைமையானவர். அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து இந்த வேலையை முடிக்க எத்தனை நாள் கேட்கறாங்க. இது கொஞ்சம் ட்விஸ்டான கொஸ்டின். அவர் பிசி ஸ்டாண்டர்ட் கம்பேர் பண்ணவே கொஞ்சம் ட்விஸ்டான கொஸ்டின் தான். கட்ட கவனிங்க, ஈஸியான கொஸ்டின் தான். கவனிங்க. இப்போ ராஜாவோட எஃபிஷியன்சி 100% வச்சுக்குவோம். இந்த பாருங்க, இந்த பக்கம் நான் எஃபிஷியன்சி போடுறேன், இந்த பக்கம் டைம் போடுறேன். ராஜாவோட எஃபிஷியன்சியை நான் 100ன்னு வச்சுக்கிறேன். 100%. அவர் எத்தனை நாள் முடிக்கிறாரு? 15 நாள் முடிக்கிறாரு. இந்த கொஸ்டின் நாம மெத்தட்லாம் இருக்கு. ராஜாவை கண்டுபிடிச்சு, பாபுவை கண்டுபிடிச்சு, அப்புறம் சேர்ந்து அப்படிலாம் போகாம ஒரே ஸ்டெப்ல போறது. எப்படி? ஒரே ஸ்டெப்ல போறது சொல்றேன். ராஜாவோட எஃபிஷியன்சி 100ன்னு வச்சுக்குவோம். 15 நாள் முடிக்கிறாரு. இப்போ பாபு ராஜாவை விட 50% திறமையானவரா? ராஜாவை விட 50% திறமையானவர். அப்ப பாபுவோட திறமை எனக்கு 150 இருக்கும். அப்படிதானே? இவர் 100னா அவர் 150 இருப்பார்ல. இப்ப 2 பேரும் சேர்ந்து பார்த்தா எத்தனை நாள் கேட்கறாங்க. அப்ப 2 எஃபிஷியன்சி சேர்த்தா 250 எஃபிஷியன்சி கிடைக்கும். கரெக்டா? அப்ப டோட்டலா எனக்கு 250 எஃபிஷியன்சி. சோ 100 எஃபிஷியன்சிக்கு 15 நாள்னா 250 எஃபிஷியன்சிக்கு எத்தனை நாள்? இப்படி ஒரே ஸ்டெப்ல இந்த क्वेश्चन அடிச்சிடலாம். சரிங்களா? ஒண்ணும் இல்ல, இங்க பாருங்க. 100 எஃபிஷியன்சிக்கு 15 நாள்னா 250 எஃபிஷியன்சிக்கு எத்தனை நாள் தானே? 4 பேருக்கு கீழே ஒரு ஆன்சர் போடலாமா? 0 0 கேன்சல் ஆயிரும். 2 5 10, 5 25, 4 5 5, 3 5 5, 6 6 இருக்கா? இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் பி 6. அவ்வளவுதான். ரொம்ப ஈஸியா அடிச்சிடலாம். இந்த மாதிரி எஃபிஷியன்சி வச்சு கேட்டா. எஃபிஷியன்சி தான் திறமை. இவ்வளவு சதவீதம் திறமை அப்படிலாம் கேட்டா ஜஸ்ட் இந்த ஒரே ஸ்டெப்ல நம்மளால போட முடியும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் கவனிங்க. இது ஈஸி தான். ஒரு தொகையில் 3% அப்படிங்கிறது 54.2 அந்த தொகை என்ன கேட்கிறாங்க. ஓகே, 3.5 ஓட வேல்யூ 54.25 அந்த தொகையை கேட்கறாங்க. இங்க பாருங்க, ஒரு தொகையை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? அந்த எக்ஸோட 3.5. அப்ப 3.5/100 into x ஈக்குவல் டு தான் 54.25. அப்ப எக்ஸ் என்ன கேட்கறாங்க. அப்ப 100 மேல போயிடும், 3.5 கீழே வரும். ஓகேவா? சோ 100 மேல போயிடும், 3.5 கீழே வந்துடும். அப்ப 54.25 நான் 100 பெருக்க போறேன். அப்ப 100 பெருக்கிறப்ப 5425 மாறி. கரெக்டா? அப்ப x ஈக்குவல் டு 5425/3.5. அப்ப நான் ஒரு 0 போட்டு 35 போட்டுக்கிறேன். இப்ப இதை கேன்சல் பண்ண ஆன்சர். ஓகேவா? கேன்சல் பண்ண ஆன்சர் சரி பார்க்கலாம். இருங்க. 35 35, 54 35 போனா மீதி 19. ஸோ 19 கேரியா வச்சீங்கன்னா 192 வரும். 35 175. ஓகேவா? 192 175 போனா மீதி 17. கேரி 17 வரும். அகைன் 175 இருக்கு.
I 35 175 0 போட்ட ஆன்சர். அப்போ 1550 1550. தேர்ட் क्वेश्चन ஆன்சர் ஆப்ஷன் டி 1550. இது கொஞ்சம் கால்குலேட்டரோட क्वेश्चन தான். क्वेश्चन ஈஸி தான், ஆனா சால்வ் பண்ணது கொஞ்சம் டைம் எடுக்கும். சரிங்களா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். நெக்ஸ்ட் கவனிங்க. ஒரு திண்ம கோளத்தின் வளைபரப்பு 24 சென்டிமீட்டர் இன்டூ சென்டிமீட்டர், அது சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் கொடுத்துருக்கோம். ஓகேவா? அந்த கோளத்தை ரெண்டு அரைக்கோளங்களா பிரிச்சா கிடைக்கும் அரைக்கோளங்கள்ல ஒன்றோட மொத்த பரப்புக்கு ஈஸி தாங்க. ஒரு கோளத்தோட வளைபரப்பு 24, அப்ப அரைக்கோளத்துக்கு 12 வரும். ஆன்சர் ஆப்ஷனே 12 அவ்வளவுதான். சரிங்களா? நெக்ஸ்ட், ஒரு தொகையானது 10 ஆண்டுகளில் இரட்டிப்பாகிறதெனில் அதே தொகை எத்தனை வருடங்களில் 4 மடங்காக மாறும்? ஒரு தொகை வந்து 10 ஆண்டுல இரட்டிப்பாகுது, அப்ப அதே தொகை 4 மடங்காக எத்தனை வருஷம் அவங்க கேட்கிறாங்க. சரிங்களா? தனி வட்டியில போடணும். இப்ப அசலை வந்து நான் 100 எடுத்துக்கிறேன், ரெட்டிப்பாகுதுன்னா 200 ஆகுது. எத்தனை வருஷத்துல? 10 வருஷத்துல. அப்ப 10 வருஷத்துல எனக்கு என்ன ஆகுது? 100 வட்டி கிடைக்குது. அப்போ ஒரு வருஷத்துக்கு 10 வருஷம் கிடைக்கும். கரெக்டா? 10 வருஷம் கிடைக்கும். இப்போ இந்த 100ன்ற அசலு 400 ஆகும். 4 மடங்கு ஆகும்னா என்னன்னு கேட்கிறாங்க. அப்ப 300 வட்டி எத்தனை வருஷத்துல வரும்? 100 வட்டி 10 வருஷத்துல வந்தா 300 வட்டி 30 வருஷத்துல வந்திருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் சி 30. எப்படி போடலாம்ல? 100ன்றது 200 ஆகுறதுக்கு 10 வருஷம். அப்ப 10 வருஷம் 100 வட்டி வருது. அப்ப 300 வட்டி வர 30 வருஷம் ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் சி 30. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. AFKP அடுத்து என்ன? ஏக்கு அப்புறமா B C D E விட்டு F, Fக்கு அப்புறமா G H I J விட்டு K, Kக்கு அப்புறமா L M N விட்டு L M N O விட்டு P. 4 எழுத்து தான். 4 எழுத்து தான். அப்ப Pக்கு அப்புறமா Q R S T விட்டா U வரணும். ஆன்சர் ஆப்ஷன் சி U. இதுல ஈஸி தான். நெக்ஸ்ட் क्वेश्चन. தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயதோட கூடுதல் 60. 3 ஆண்டுகளுக்கு முன் தந்தை வயது மகனின் வயதை போல 5 மடங்கு எனில் 6 ஆண்டுகள் பிறகு மகனின் வயது என்ன? ஓகே, சால்வ் பண்ணலாம். கவனிங்க, ஈஸி தான். தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயதுகளின் கூடுதல் 60. 3 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயது மகனின் வயது போல 5 மடங்கு. கவனிங்க, இங்க இருந்து ஆரம்பிக்கும் கொஸ்டின். 3 வருஷத்துக்கு முன்னாடி தந்தையின் வயது மகனின் வயதை போல 5 மடங்கு தான். இப்ப இங்க பாருங்க, தந்தை மகன் 3 வருஷத்துக்கு முன்னாடி தந்தையின் வயது மகனின் வயதை போல 5 மடங்கு. அப்ப தந்தைக்கும் மகனுக்கும் ரேஷியோ 5:1. 5:1 அப்படிதானே? 5 மடங்கு தானே? ஆனா இது 3 வருஷம் முன்னாடி. இப்போ அப்ப 5:1னா 5x 1x. 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் இது. 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் இது. இப்ப நீங்க 3 வருஷம் முன்னாடி போங்க. இப்ப 2025 இருக்கும். 3 வருஷம் முன்னாடி 2022. அப்ப 2022ல இருக்க டேட்டா தான் இது. அங்க இருந்து 2025 வரணும். என்ன பண்ணும்? 3 வருஷம் கழிச்சு வரணும். 3 வருஷம் கடந்து வரணும். 3 வருஷம் கடந்து வரணுங்கிறப்ப இவருக்கும் 3 வயசு அதிகமாகும், அவருக்கும் 3 வயசு அதிகமாகும். அப்ப டோட்டலா 6 வயசு அதிகமாகும். அப்ப 6 வயசு அதிகமானா எனக்கு என்ன ஆகும்? 60 ஆகும். ஏன்னா டோட்டல் என்ன கொடுத்துருக்காங்க? 60. இப்ப இது போட்ட ஆன்சர் வந்துடும். 5x + 1x 6x + 6 7 கூட -6 ஆயிரும். அப்ப 60 - 6 54 ஆயிரும். 6x 54 x = 54/6 அடிச்சா 9. இப்ப x 9 கிடைச்சோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 9 45 9 9. இப்ப தந்தை வயது 45, மகன் வயது 9 கிடைச்சிருக்கிறது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 3 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன் சிறப்புன்னா நம்ம இந்த x எடுத்ததே 3 வருஷம் முன்னாடி தானே. அப்ப 3 வருஷம் முன்னாடி மகனோட வயசு 9 கிடைச்சிருக்கு. நம்ம என்ன கேக்குறாங்க? அப்ப 6 வருஷம் கழிச்சு மகனோட வயசு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. 3 வருஷம் முன்னாடியே மகன் 9 இருக்காரு. அப்ப இப்ப மகன் 12 ஆவாரு. அப்ப இப்பயே மகன் 12. அப்ப 6 வருஷம் கழிச்சு 12 ஆகும், 18 வயசு இருக்கும். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி 18. ஆன்சர் ஆப்ஷன் டி 18. ஓகேவா? நெக்ஸ்ட் கவனிங்க. பயணி ரயில் பேருந்து டயக்ராம் கொடுத்துருக்காங்க. பயணி ரயில் பேருந்து. ஒரு பயணி ரயில்லையும் போலாம், பேருந்துலையும் போலாம், அதை தாண்டி வேற எதுல வேணாலும் போலாம். கரெக்டா? அப்ப கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி தானே வரும். இப்ப நான் நடுவுல பயணியை வச்சேன்னா இது ரயில், இது பேருந்து. ஒரு பயணி ரயில்லையும் போலாம், பேருந்துலையும் போலாம்ல. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வரும். சரிங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே, சிவப்புங்கிறத வெள்ளையனும், வெள்ளைய பச்சையும், பச்சைய நீலமும், நீலம் கருப்புன்னு சொன்னா இலையோட என்ன கேட்கிறாங்க? இலை வந்து பச்சை. பச்சை என்ன சொல்லியிருக்காங்க? பச்சைய நீலம்னு சொல்ல சொல்லியிருக்காங்க. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி நீலம். அவ்வளவுதான். ஓகே, அடுத்து பாருங்க. நெக்ஸ்ட் பாருங்க.
படத்தில் ஏதேனும் இரு வரைபடங்களுக்கு பொதுவாக உள்ள எண்களின் கூடுதல். கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் ஏதேனும் இரு வரைபடங்களுக்கு பொதுவாக உள்ள எண்களின் கூடுதல் என்னன்னு கேட்கிறாங்க. சால்வ் பண்ணிடலாம், கவனிங்க. ஓகே, கவனிங்க. இது ஆக்சுவலா டயக்ராம் கொஞ்சம் கிளியரா இல்ல கொஸ்டின்ல. என்ன விஷயம்னா, ரெண்டு வரைபடத்துக்கு காமனா இருக்கிறத பார்த்து போட்டு சொல்றாங்க. சரிங்களா? நான் என்ன பண்றேன்னா, இல்ல இந்த வட்டம் மேல வந்துருச்சு. ஆக்சுவலா இந்த 3 இருக்குல்ல, இந்த 3 பொறுத்த வரைக்கும் சதுரத்திலையும் வரல, முக்கோணத்திலையும் வரல, வட்டத்துல மட்டும் தான் இருக்கும். ஸோ அந்த 3 விட்டுருங்க. இப்போ இந்த 1 இருக்குல்ல, இந்த 1 சதுரம், வட்டம், முக்கோணம் மூணுத்துலயுமே மிக்ஸ் ஆயிருக்கும். அதாவது இந்த வட்டம் வெளியே வந்தாலும் சொல்றேன், ஆனா ஓரளவு உங்களால பார்க்க முடியும். 3 வெளில போயிடுச்சு, 1 வந்துச்சு. இந்த 5, 2, 4 தான் 2 டயக்ராம் கூட மிக்ஸ் ஆயிருக்கும். ஓகேவா? 2 டயக்ராம் மிக்ஸ் ஆயிருக்கும். ஏன்னா 2 இருக்குல்ல, இது சதுரத்தையும் வட்டத்திலையும் மிக்ஸ் ஆயிருக்கும். 4 வட்டத்திலையும் அந்த சதுரத்தையும், அதாவது சதுரமே வராது. 4 வந்து வட்டத்திலையும் முக்கோணத்திலையும் மிக்ஸ் ஆயிருக்கும். 5 சதுரத்தையும் முக்கோணத்திலையும் மிக்ஸ் ஆயிருக்கும். இந்த 1 மூணுத்துலயுமே மிக்ஸ் ஆயிடுச்சு. 2 இது 2 மட்டும் இருக்கும், 4 இது 2 மட்டும் இருக்கும், 3 இங்க தனியா போயிடுச்சு. அப்ப நீங்க இந்த 5 to 4 ஆட் பண்ணுங்க. 5 to 4 ஆட் பண்ணா 5 plus 2 7, 7 plus 4 11. சோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி வரும். புரியுதா நான் சொல்றது? சோ இந்த அதாவது இந்த முக்கோணம் அப்படி டச் ஆனதால நமக்கு அப்படி தெரியுது. சோ கரெக்ட் ஆன்சர் 11. நெக்ஸ்ட் பாருங்க. A/B 6:9, B/C 7:10னா A/B/C கேக்குறாங்க. ஈஸி தான், சால்வ் பண்ணிடலாம். கவனிங்க. இப்போ A/B/C, A/B 6:9 அப்படி எழுதுங்க. B/C 7:10 எழுதிருங்க. இப்போ இங்க ஒரு நம்பர் இல்ல, பக்க நம்பர் போடணும். இங்க ஒரு நம்பர் இல்ல, பக்க நம்பர் போடணும். 6 42, 9 63, 19 90. இப்ப எல்லாத்தையும் 3 அடிக்கலாம் நினைக்கிறேன். 14 42, 21 63, 30 90. 14:21:30. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 14:21:30. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 16 x⁴16 வர்க்கமூலம். இது ஆக்சுவலா 16 × x⁴16. அப்ப 16 கூட்ட எடுத்தீங்கன்னா 4, x⁴16 கூட்ட எடுத்தீங்கன்னா x⁴ 8 ஆகும். ஏன்னா ரூட் 8 பவர் பாதி ஆகும். ஓகேவா? அது கரெக்டா கேல்குலேட் பார்க்கணும். அப்ப ஆன்சர் 4 × x⁴8. ஓகேவா? 4 × x⁴8. நெக்ஸ்ட் பாருங்க. மாதம், வாரம், நாள் இதுக்கான வெண்படம் கேட்கிறாங்க. அதாவது மாசத்துக்குள்ள வாரம் இருக்கும், வாரத்துக்குள்ள நாள் இருக்கும். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து இது கொஞ்சம் பாருங்க. மணி 5ஆக 10 நிமிடங்களுக்கு முன்னால் பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் இடையே ஏற்படும் எதிர்கோணம் எவ்வளவு? ஆக்சுவலா இதுல கோணம் எதிர்கோணம்னு 2 இருக்கு. நான் அந்த கிளாக்ல கோணம் எதிர்கோணம்னு 2 இருக்கு. என்ன சார் அப்படின்னா சொல்றது கவனிங்க. முதல்ல 5க்கு 10 நிமிஷம் முன்னாடி மணி 4:50. சரிங்களா? 12, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 இப்படி இருக்கும். 4:50னா மணி 4க்கும் 5க்கும், அந்த 5க்கு எண்ட்ல இருக்கும், கரெக்டா பெரியவங்க 10ல இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். 4:50 கேட்கறது இதுக்கும் இதுக்குள்ள டிஃபரன்ஸ். அதாவது இது இப்ப எனக்கு குட்டியா இருக்கு, இது பெருசா இருக்குன்னு வச்சுக்கோம். இந்த டிஃபரன்ஸ் குட்டியா இருக்கு, இது பெருசா இருக்குன்னா எப்பவுமே குட்டியா இருக்கிறது தான் நமக்கான கோணமா இருக்கும், பெருசா இருக்கிறது எதிர்கோணமா இருக்கும். இதான் கான்செப்ட். அவங்க நம்ம குட்டியானதை கண்டுபிடிப்போம். குட்டியானதை கண்டுபிடிக்கணும். மணி எத்தனை? 4:50. அது எழுதிக்கோங்க. சோ இந்த கோணம் கண்டுபிடிக்கிறது நான் ப்ரீவியஸ் வீடியோல சொல்லி கொடுத்திருந்தேன், கவனிச்சுக்கோங்க. இருந்தாலும் சொல்றேன். எப்பவுமே பெரிய முள்ளுக்கு நிமிஷத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. பெரிய முள் ஒரு நிமிஷத்துல 6 டிகிரி கொடுக்கும். அப்ப 50 நிமிஷத்துல 300 டிகிரி கொடுத்துரும். சோ பெரிய முள் வந்தது 300 டிகிரி. ஓகே. சின்ன முள்ளுக்கு ஃபுல்லாவே எடுத்துக்க சொல்லியிருக்கேன். 4 மணி 50 நிமிஷம். 4 மணிங்கிறது ஒரு மணி நேரத்துக்கு 60 நிமிஷத்தை கொடுக்கும். அப்ப 4 மணி நேரத்துக்கு 240 நிமிஷம் கொடுத்துரும். எக்ஸ்ட்ரா ஒரு 50 நிமிஷம். அப்ப 290 நிமிஷம். சின்ன முள்ளுக்கு 290 நிமிஷமே எடுத்துக்க சொன்னேன். சின்ன முள் ஒரு நிமிஷத்துக்கு 1/2 டிகிரியை கொடுக்கும். அப்ப 290 நிமிஷத்துக்கு 145 டிகிரி கொடுத்துருக்கும். சோ சின்ன முள் 145 டிகிரி கொடுக்கும். மைனஸ் பண்ணீங்கன்னா 155 வரும். இப்ப 155ங்கிறது குட்டியா இருக்கு. அது குட்டியா இருக்கிறதா பெருசா இருக்கிறதா எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுனா, கடைசியா வர ஆன்சர் இருக்குல்ல, அது 180 டிகிரியோட கம்மியா இருந்தா அது கம்மியான அர்த்தம், கோணம்னு அர்த்தம். எதிர்கோணம்னா அது 180 அதிகமா இருக்கணும். 155 தான் இருக்கு. அப்ப 180 விட அதிகமா இருக்கிறது கண்டுபிடிக்கணும்னா 360ல இருந்து 155 மைனஸ் பண்ணிடணும். அவ்வளவுதான். மைனஸ் பண்ணி அப்படின்னா 205. இப்ப 205 இதுவும் ஆன்சர் தான் இதுக்கு.
155 ஆன்சர் தான், 205 ஆன்சர் தான். இப்படி பார்த்தா 155 டிகிரி, இப்படி பார்த்தா 205 டிகிரின்னு அர்த்தம். எதிர்கோணம் கேட்டா இதை சொல்லணும். அதை எப்படி கண்டுபிடிக்கணும்? 360 மைனஸ் பண்ணா கிடைச்சிடும். ஆன்சர் ஆப்ஷன் டி 205 டிகிரி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பானுவின் அம்மா பரத்தின் சகோதரருக்கு சகோதரி எனில் பரத்தின் சகோதரர் பானுவிற்கு என்ன வரும்? குழப்பத்துல ஓகே போட்டுலாம் கவனிங்க. கொடுத்துருக்கதை எழுதுங்க. பானுவின் அம்மா, பானுவின் அம்மா பரத்தின் சகோதரருக்கு சகோதரி எனில், பாருங்க, பானுவின் அம்மா பரத்தின் சகோதரருக்கு சகோதரி எனில். புரிஞ்சுச்சா? பரத்தோட சகோதரருக்கு சகோதரி, பானுவின் அம்மா பரத்தின் சகோதரருக்கு சகோதரி எனில் பரத்தின் சகோதரர் இவர் இருக்காருல்ல, இவரு பானுவிற்கு என்ன வரும்? மாமா தானே வரும், அப்படிதானே? தாய் மாமன். கரெக்ட் தான். ஆக்சுவலா பரத்தே தாய் மாமன் தான், பரத்தும் தாய் மாமன் தான், அந்த சகோதரர் தாய் மாமன் தான். இப்ப என்னன்னா இவங்கெல்லாம் கூட வந்தவங்க, பானுவோட அம்மா இவங்க. ஓகேவா? 2 பேருமே தாய் மாமன் தான். கேட்டது குறிப்பா சகோதரர் கேட்கறாங்க, அப்ப ஆன்சர் தான் தாய் மாமன் தான். ஓகே, ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும், எடுத்து எழுதிட்டா ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். அடுத்து இது பாருங்க, இந்த மாதிரி கேள்வி கண்டிப்பா பிசில வரும். ரவி மற்றும் குமார் ஹாக்கி கைப்பந்து விளையாட்டில் சிறந்தவர்கள். சச்சின் மற்றும் ரவி ஹாக்கி கபடி விளையாட்டில் சிறந்தவர்கள். விஜய் மற்றும் குமார் கிரிக்கெட் கைப்பந்து விளையாட்டில் சிறந்தவர்கள். சச்சின், விஜய், மகேஷ் கால்பந்து கபடி விளையாட்டு சிறந்தவர் எனில் ஹாக்கி கிரிக்கெட் கைப்பந்து சிறந்தவர் யார்? கபடி கிரிக்கெட் கைப்பந்து கால்பந்து சிறந்தவர் யார்? ஓகே ஓகே, இப்ப நான் என்ன பண்றேன், இதை இந்த பக்கம் எடுத்து எழுதிக்கிறேன், அப்பதான் இதை ஆன்சர் பண்ண முடியும். இங்க கவனிங்க, நான் ஃபர்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் எழுதிய நான் ஈஸியா இருக்கும். என்னென்ன ஸ்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க? ஹான் மட்டும் போடுவோம். ஹாக்கி, கைபந்து, கபடி, கிரிக்கெட் இருக்கா? இருக்கு. கிரிக்கெட்டு, கால்பந்து இருக்கா? ஆமா. வேற கைபந்து எழுதியாச்சு. ஓகே, இது எப்படி எடுத்துக்குவோம்? இப்ப என்னென்ன கொடுத்துருவாங்க எடுத்து எழுதிருங்க. இங்க பாருங்க, ரவியும் குமாரும் ஹாக்கி கைபந்துலாம். ரவியும் குமாரும் ஹாக்கி கைபந்து. சோ ரவி குமார். சோ இங்கேயும் போட்டிருக்க ரவி குமார். ஓகே, சச்சின் ரவி ஹாக்கி கபடியா? சச்சின் ரவி ஹாக்கி கபடி. சோ ரவி சச்சின் எழுதிக்கோங்க, இங்க சச்சின் வரணும். ஏன்னா ரவி ஆல்ரெடி இருக்காருல்ல, ஏன்னா அப்படிதான் கொடுத்துருந்தாங்க. விஜயும் குமாரும் கிரிக்கெட் கைபந்து. விஜயும் குமாரும் கிரிக்கெட் கைபந்து. விஜயும் குமாரும். அப்ப விஜய் குமார், குமார் ஆல்ரெடி இருக்காரு, அப்ப விஜய் மட்டும் இங்க போட்டுக்கோங்க. கிரிக்கெட் கைபந்து. அடுத்து சச்சின், விஜய், மகேஷ். சச்சின், விஜய், மகேஷ் கால்பந்து கபடி. சச்சின், விஜய், மகேஷ் கால்பந்து கபடி. கால்பந்து கபடியில சச்சின், விஜய், மகேஷ். அப்ப விஜய் மகேஷ் இங்க போட்டுக்கணும். சச்சின், விஜய், மகேஷ். ஓகேவா? என்ன கேட்கிறாங்க? ஹாக்கி கிரிக்கெட் கைபந்துல சிறந்தவர் யாரு? ஹாக்கி கிரிக்கெட் கைபந்து. ஹாக்கி கிரிக்கெட் கைபந்து மூணுத்துலயும் காமனா இருக்கிறது யாரு? மூணுத்துலயுமே காமனா இருக்கும் குமார் தான். குமார் தான் மூணுத்துலயுமே இருக்காரு. சான்ஸ் ஆப்ஷன் குமார். அடுத்து கபடி கிரிக்கெட் கைபந்து கால்பந்து. அப்பா, கபடி கிரிக்கெட் கைபந்து கால்பந்து நாலுத்துலயுமே. கபடி கிரிக்கெட் கை நாலுத்துலயுமே காமனா இருக்கும். யாருப்பா? விஜய். விஜய் நாலுத்துலயுமே வராது. விஜய் நாலுத்துலயுமே வந்துருவாரு. ஆன்சர் ஆப்ஷன் சி விஜய். அவ்வளவுதான். புரியுதா? ஒரு எடுத்து ஆன்சர் வந்துடும். ஜாலியா இருக்கும், சால்வ் பண்ண இன்ட்ரெஸ்டா தான் இருக்கும். லாஸ்ட் கீழே கொடுக்கப்பட்ட படத்தில் இருந்து கீழ்கண்ட வினாக்களுக்கு விடையளிக்கவும். இந்த டயக்ராம்ல இருந்து ஆன்சர் பண்ணும். டயக்ராம் கிளியரா இருக்கா? ஓகே, கிளியரா தான் இருக்கு. என்ன கேட்டிருக்காங்க? முதல்ல என்ன கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். ஸ்போர்ட்ஸை பொறுத்தவரை டிகிரி கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு தெரியும் ஒரு வட்டம் வந்து மொத்தமா 360 டிகிரி. ஆனா இதுக்கு இவ்வளவு, இதுக்கு இவ்வளவு, இதுக்கு இவ்வளவு கொடுத்துட்டு கொஸ்டின் பாருங்க. நாட்டின் விளையாட்டு செலவு ஆண்டுக்கு 2 கோடி எனில், அப்ப மொத்தமா செலவு பண்ணது போல இது. சரிங்களா? அது 2 கோடியில கிரிக்கெட் ஹாக்கிக்கு செலவிட்ட தொகை என்னன்னு கேக்குறாங்க. கிரிக்கெட் ஹாக்கி சேர்த்து. இப்போ கிரிக்கெட்டை கண்டுபிடிச்சு ஹாக்கியை கண்டுபிடிச்சு கூட்டுறதுலாம் வேண்டாம். நான் சொன்ன மாதிரி பண்ணுங்க. கிரிக்கெட் ஹாக்கியை கூட்டிடுங்க. இங்க 80 கூட்டினா 144 வரும். அப்ப நான் 144 டிகிரியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். எதுக்கு?
2 கோடிக்கு நான் 144 டிகிரி கண்டுபிடிக்கணும். 144 டிகிரினா 144 பை 360 எழுத தெரியணும். சரிங்களா? டோட்டலா 360, அதுல 144 தான் எவ்வளவு கண்டுபிடிக்கணும். டோட்டலா 2 கோடியா, அதை எழுதிருங்க. 2 கோடி 1 10 100 1000 10 லட்சம் 10 லட்சம் கோடி. இதை சால்வ் பண்ண ஆன்சர் 0க்கு 0 அடிச்சு கொடுத்துருங்க. 1 36 36 4 36 144 4 இதே பிரிண்ட் ஆன்சரு. அப்பனா 80 லட்சம் நினைக்கிறேன். 80 லட்சம் இதான் ஆன்சர். ஓகே, அதான் முடிஞ்சு. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. டென்னிஸ் விளையாட்டுக்கு எத்தனை சதவீதம் செலவிடப்படுகிறது? டென்னிஸ்க்கான சதவீதம் மட்டும் கேட்கறாங்க. டென்னிஸ் 45 டிகிரி இருக்கு. அப்ப 360ல 45ங்கிறது எவ்வளவு பர்சன்ட் தான் கேட்கறாங்க. எனக்கு 360ல மொத்தம் 45 டிகிரி வருது. அப்ப 45 டிகிரிங்கிறது எவ்வளவு பர்சன்ட்? 360ல 45ங்கிறது எவ்வளவு பர்சன்ட்? இத போட்ட ஆன்சர். ஓகே, 0 0 கேன்சல் ஆயிரும். 4 36 5 45 50 பை 4 ஆன்சர் 12%. 50 பை 4 12% வரும். லாஸ்ட் क्वेश्चन, ஹாக்கி விளையாட்டிற்கு கோல்ஃப் விளையாட்டை விட எத்தனை சதவீதம் அதிகமாக செலவிடுவதை கேட்கிறாங்க. ஹாக்கியை விட கோல்ஃப் எவ்வளவு சதவீதம் அதிகம்? ஹாக்கியை விட கோல்ஃப், ஹாக்கி 63, ஹாக்கி விளையாட்டிற்கு கோல்ஃபை விட எவ்வளவா? ஹாக்கி வந்து கோல்ஃபை விட எவ்வளவு? கோல்ஃப் 36, ஹாக்கி 63. 36 63. அப்ப 63 36 விட எவ்வளவு பர்சன்ட் அதிகமா இருக்கதான் கேட்கறாங்க. இதான் கேட்கறாங்க. 63ங்கிறது 36 விட எவ்வளவு பர்சன்ட் அதிகம்? இந்த மாதிரி பர்சன்ட் அதிகம்னு கேட்டாலே ஃபார்முலா இருக்கு. டிஃபரன்ஸ் பை ஸ்மால் நம்பர் இன்டு 100 சொல்லி கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி. டிஃபரன்ஸ் எவ்வளோ? 27. ஸ்மால் நம்பர் என்ன? 36 இன்டு 100 பண்ண ஆன்சர் 39 27 4 36 4 இதை அடிச்சா 25 25 3 பேர்னா 75. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 75%. தட்ஸ் இட். புரியுதா? சோ ஓகே ஸ்டூடண்ட்ஸ், நம்மளோட 4th ஃப்ரீ டெஸ்ட். இது ஆக்சுவலா 4th டெஸ்ட் ஃப்ரீ டெஸ்ட்ல. இதுல உளவியல் சைக்காலஜிக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கோம். சார் இதுக்கு முன்னாடி போற டெஸ்ட்லாம் நாங்க எப்படி எழுதுது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்கும். அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. ஓகேவா? ஃபில் பண்ணி முடிச்ச பிறகு சப்மிட்லாம் கொடுத்த பிறகு ஒரு டெலிகிராமுக்கான லிங்க் வரும். அதுல அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க அந்த டெலிகிராம்ல ஜாயின் ஆயிடலாம். ஓகே, அந்த குரூப்ல தான் இதுக்கு முன்னாடி வச்ச டெஸ்ட், இந்த டெஸ்ட், இதுக்கப்புறம் வைக்கிற டெஸ்ட் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். டெஸ்ட் क्वेश्चंस PDF ஆ அப்லோட் ஆயிரும். டெஸ்ட் எழுதுங்க, ஃப்ரீ டெஸ்ட் தான். ஓகேவா? டெஸ்ட் எழுதுங்க, எழுதிட்டு எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா யூடியூப் வந்துக்கோங்க. நம்மளோட சேனல்ல இதுக்கு முன்னாடி நான் அந்த டெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் இருக்கு. ஓகேவா? உங்களுக்கு தேட சிரமமா இருந்ததுன்னா அந்த டெலிகிராம்லயே போய் பாருங்க. அதுலயே அந்த வீடியோவும் நான் போட்டிருக்கேன். வீடியோவும் போடுவேன், டெஸ்ட்டும் போட்டுருவேன். நீங்க அதில் பார்த்து ஃபுல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட்ல பார்க்கலாம். பிசிக்கு 4 நெருங்கிட்டே இருக்கு, நல்லா படிங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.